பாண்டியன் சீரியல் சீசன் 2ல செந்தில் கதாபாத்திரம் நடிச்சுற நடிகருடைய பயோகிராஃபியும் அவர் யார் அப்படிங்கிறதையும் அவர் இந்த சீரியல் நடிக்க முன்னாடி எந்தெந்த சீரியலில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் அவரை பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ இந்த பார்க்கலாம். பாண்டியன் சீரியல் சீசன் 2ல செந்தில் கதாபாத்திரம் நடிக்கிற நடிகருடைய நிஜ பேர் வெங்கட் ரங்கநாதன். இவர் மே 13, 1989 பழனியில் பிறந்திருக்காருங்க. இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பழனியில் தான். பழனியில் இருக்கக்கூடிய முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை படிச்சிருக்காரு. அதன் பிறகு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கற்பகா பாலிடெக்னிக் காலேஜில் பாலிடெக்னிக் படிச்சிருக்காருங்க. இதன் பிறகு புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை காலேஜில் பிஇ இன்ஜினியரிங் படிச்சிருக்காருங்க. இவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களுடைய அப்பா இறந்துட்டாரா, உங்கள் அம்மா தான் சிங்கிள் மலர்தாராக இருந்து வெங்கட் அவர்களை ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. வெங்கட் அவர்கள் காலேஜ் படிக்கும்போதே காலேஜில் நடிக்கிற கல்ச்சரல் ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்குவாராம். படித்து முடிச்சுட்டு வேலை தேடி தான் இவர் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்திருக்காரு. இவர் படித்ததுக்கான வேலை கிடைக்காதனால மீடியாவில் கவனம் செலுத்திருக்காருங்க. ஆமாங்க, சீரியல் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு. பல சீரியலுக்கான ஆடிஷன்லாம் அவர் கலந்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த டயத்தில் தான் கனாக்கணும் காலங்கள் சீரியலுக்கான ஆடிஷன் நடந்திருக்குது. அந்த ஆடிஷன்லேயும் போயிட்டு வெங்கட் அவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஆடிஷனில் 20,000 பேர் கலந்துக்கிட்டாங்களாம். 8 பேர் மட்டுமே செலக்ட் ஆனாங்களாம். அதில் ஒருத்தர் தான் வெங்கட் அவர்கள். கனாக்கணும் காலங்கள் சீரியலுக்கான ஷூட்டிங் போயிருக்குது. கிட்டத்தட்ட 2 மாதம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. நம்ம டிவியில் வரப்போகிறோம் அப்படின்ட்டு வெங்கட் அவர்கள் ரொம்பவே ஆசை இருந்திருக்காரு. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த சீரியலை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு தான் வெங்கட் அவர்கள் சன் மியூசிக்கில் ஆங்கரை தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. சன் மியூசிக்கில் 4 வருஷம் ஆங்கரிக்கா ஒர்க் பண்ணியிருக்காருங்க. இந்த டயத்தில் தான் அஜந்தா என்பவரை வெங்கட் அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவருடைய ஒய்ஃபு அஜந்தா ஃபோட்டோகிராஃபருங்க. இவங்களுக்கு தேஜா அப்படின்ற ஒரு பெண் குழந்தை இருக்குது. இதன் பிறகு தான் இவருக்கு சீரியல் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆமாங்க, ஆண் பாவம் சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகராக அறிமுகமான வெங்கட் ரங்கநாதன் அவர்கள். இவர் இந்த சீரியலுக்கு பிறகு புகுந்த வீடு, ஆண் பாவம், மாயா, தெய்வம் தந்த வீடு, அக்னி பறவை, மெல்ல திறந்தது கதவு, நினைக்க தெரிந்த மனமே, ரோஜா, பாண்டியன் சீரியல், கிழக்கு வாசல் என பல சீரியல் நடிச்சிருக்காருங்க. இவர் பல சீரியல் நடிச்சதாலும் இவருக்கு பேரும் பகலும் வாங்கி கொடுத்த சீரியல்டா அது பாண்டியன் சீரியலும் ரோஜா சீரியல் மூலயமா தான் இவர் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் அப்படின்னே சொல்லலாம். வெங்கட்டும் அவருடைய மனைவி அஜந்தாவும் ஜோடி நம்பர் 1 சீசன் 10ல் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டாக கலந்துக்கிட்டாங்க. வெங்கட் அவர்கள் சின்னத்திரை அப்படிங்கிறத தாண்டி வெளித்திரையிலும் ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காருங்க. ஆமாங்க, அருண் விஜய் நடிப்பில் வெளியான குற்றம் 23 திரைப்படத்திலையும் சேர நடிப்பில் வெளியான திருமணம் திரைப்படத்திலையும் வெங்கட் அவர்கள் நடிச்சிருக்காரு. வெங்கட் அவர்கள் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பார். தன்னுடைய லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்தையும் தன்னுடைய சமூக பக்கங்களில் தன்னுடைய ரசிகர்களிடம் தெரிவிச்சுக்குவார். அந்த வகையில் வெங்கட் அவர்களுக்கு இப்போ ஆண் குழந்தை வந்திருக்குது. அந்த விஷயத்தை ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய சமூக பக்கங்களில் தனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ட்டு பிளஸ்டி வித்து பாய் பேபி அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருந்தாரு. இந்த பதிவை பார்த்து ரசிகர்கள் பிரபலங்கள் பலருக்கும் வெங்கட் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. வெங்கட் அவர்கள் தற்சமயம் பாண்டியன் சீரியல் சீசன் 2ல் செந்தில் கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த சீரியலில் விரும்பி பார்க்குறீங்களா? இந்த சீரியலில் வெங்கட் அவர்கள் நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், வெங்கட் அவர்கள் நடித்த சீரியலில் எந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் எங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க. வெங்கட் அவர்கள் சின்னத்திரை வெள்ளித்திரையில் அடுத்தடுத்து நடித்து இவர் நடிக்கிற படங்கள் சீரியல்லாம் சூப்பர் ஹிட் ஆகணும்னு எங்களுடைய சேனல் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எங்களோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம 2.2 பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.